ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்குக்கான ஒரு நியூ எஃப்எஃப் தான். எஸ், வாத்தி. இதோட ட்ரைலர் போட்டே 3-4 மந்த்ஸ் ஆகிருக்கும். ஸோ நடுவில் வேறு எஃப்எஃப்லாம் போட்டு இப்போ தான் எகெயின் இதுக்கு வந்திருக்கேன். ஸோ வாத்தி வந்து ஐஜியில் போட்ட ஒரு ரிட்டன் எஃப்எஃப். இந்த ஸ்டோரிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லி நிறைய ரெக்வெஸ்ட் வந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்டோரி எடுத்து பேசலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜ் தான் பார்க்குறோம். அங்கே உள்ள ஒரு பார்க்கிங் லாட்டில் தயாங் காருக்குள்ளே அவன் ஹேர் ஸ்டைலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இறங்கலான்னு அவன் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போக பார்த்தா அவனால் டோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. ஏதோ திறக்க விடாமல் இடிக்கிற மாதிரி இருக்க தயாங் அது என்னன்ற மாதிரி எட்டி பார்த்தா தயாங்கோட கார் பக்கத்தில் இன்னொரு கார் நின்றுட்டுருக்கு. அதோட டயரை தான் ஒருத்தன் உட்காந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா குத்தி கிழிச்சிட்ருக்கான். தயாங் இப்போ அந்த பர்சன் யாருன்னு காருக்குள்ளேருந்து எட்டி பார்க்குறான். இப்போ அந்த பர்சனும் கரெக்டாக எழுந்திரிச்சு அவனோட ஸ்வெட்டெல்லாம் தொடச்சிட்டு யாராவது வராங்களான்னு பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். தயாங் இப்போ காருக்குள்ளேருந்து ஜேகேவை பார்க்க தயாங்கோட விண்டோ மிரரு பிளாக் கலரில் இருக்கனால ஜேகே தயாங்க பார்க்கல. அவன் அங்கே யாரும் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த டயரை தான் ஃபுல்லாக குத்தி கிழிச்சிட்டு ஏய் யாராவது வராங்களா அப்படின்னு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்றுட்டுருக்க ஜிமினை பார்த்து தான் கேட்குறான். இல்லை இல்லை யாரும் இல்லை, சீக்கிரம் வாடா அப்படின்னு ஜிமின் சொல்ல இப்போ 2 பேரும் தான் வேகமாக அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறானுங்க. இப்போ தயாங் தான் காரை விட்டு இறங்கிட்டு போகிற அவனுங்கள தான் பார்க்குறான். இப்போ தயாங்கும் காலேஜ் உள்ள போயிட்டு அங்கே இருக்க காரிடாரில் தான் நடந்து போயிட்டுருக்கான். இப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் ஜேகேவும் ஜிமினும் தான். ஏய் நடிக்காத நாய், நீ படிச்சிருப்ப. ஏய் எனக்கு எக்ஸாம் இன்னைக்கு வந்தாடா தெரியும். இப்படி 2 பேரும் பேசிட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்க தயாங்க பார்க்காம ஜேகே தான் அப்படியே தயாங் மேலே மோதிடுறான். தயாங் அவன் கையில் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்திருப்பான். அது அப்படியே அவன் இடிச்சதில் கீழே விழ ஜேகேவும் ஜிமினு தான் இடிச்சதை கூட கண்டுக்காம அவனுங்க பாட்டுக்கு போகிறாங்க. இங்கே தயாங்கு தான் செம்ம கடுப்பாகுது. யாருங்க கொஞ்சம் கூட மனசே இல்லை, ஒரு சாரி கூட கேட்காம போதுங்க அப்படின்னு தயாங் தான் போகிற அவனுங்கள பார்த்து முறைச்சிட்டு இப்போ கீழே இருக்க புக்ஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த புக்ஸு பக்கத்துலேயே ஏதோ பேப்பர் மாதிரி கிடக்குது. தயாங் தான் அதை எடுத்து பார்த்தா அது எக்ஸாம் பிட்டு. தயாங் இப்போ அதை பார்த்துட்டு போகிற அவனுங்கள தான் பார்க்குறான். ஏய் அப்படின்னு தயாங் கூப்பிட போயிட்டு இருந்த ஜிமினு ஜேகே தான் நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே தயாங் இப்போ தான் பார்க்குறான். எங்களையா கூப்பிட்ற அப்படின்னு ஜிமின் தான் தயாங்க பார்த்து கேட்குறான். இது உங்களோட தான் பாரு அப்படின்னு தயாங்க அந்த பிட்டை தான் காட்ட ஜேகே இப்போ அதை பார்த்ததும் அவன் இப்போ வேகமாக அவன் பேண்ட் பேக்கெட்டில் தான் செக் பண்ணுறான். ஐயோ ஏன் விட்டு அவன் பேக்கெட்லாம் செக் பண்ணி இல்லைங்கமோ இப்போ வேகமாக தயாங்கிட்ட தான் போய் அவன் கையிலேருந்து வெடுக்குன்னு பிடிங்கிறான். ஆமாம்மா இது ஏந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்க. ஏய் டாடா இது எக்ஸாம் விட்டுடா. ஆட பாவி, டேய் அது எப்படா நீ மட்டும் மாட்டாமல் விட்டு எடுத்துகிட்டு போகிற? அதுவா, அது எக்ஸாமில் எல்லாரையும் பேக்கெட்டில் தானே செக் பண்ணுவாங்க, நான் தான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். இப்படி ஜேகே பெருமையாக அதை சொல்லிட்டு இருக்க தயாங் தான் இங்கே ஜேகேவே குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் டக்குன்னு திரும்பி தயாங்க பார்த்து, ஆமாம் நீ யார், பார்க்க புதுசாக இருக்கிற? ஆமாம் இன்றைக்கி தான் நியூ ஜாயினிங். ஓ எந்த டிபார்ட்மெண்ட்டு? கம்ப்யூட்டர் சயின்ஸ். வாவ் நாங்களும் சிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஹேண்ட் ஷேக் பண்ண கையை கொடுக்க ஆனால் தயாங் கையை கொடுக்காம, ஓ உங்கள் பேர்? ஓஞ்சி ஒரு ரன் வச்சுட்டு இருக்கவன்லாம் நாங்கள் பேர் சொல்கிறதில்ல பட்ட. இப்படி ஜேகே தான் கடுப்பாயிட்டு சொல்ல தயாங் தான் அவனை பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். ஏய் நேடாச்சு, எதுக்கிட்ட அவனை பார்த்து முறைகிற? அழகா இருக்கானே லவ் பண்ணி வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா அவர் திமிரு காட்டுறான்டா. அது சரி சரி வாடா டைம் வச்சு போகலாம் அப்படின்னு ஜிமின் கூப்பிட இப்போ 2 பேரும் தான் அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஜேகே தான் தயாங்க காலேஜில் அப்பப்போ பார்க்குறான். தயாங்க பார்க்குறப்பெல்லாம் ஜேகே சைட் அடிக்க தான் செய்கிறான். அதே மாதிரி தயாங்கும் ஜேகேவை அப்பப்போ பார்க்குறான். ஆனால் அவன் எப்போ பார்க்குறப்பையும் ஜேகே யார்ட்டையாவது வம்பிழுத்துட்டு ஏதாச்சும் சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்கான். இப்போ கூட தயாங் ஜேகேவை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கான். அவனும் அப்பன்னு பார்த்து சும்மா இல்லாமல், ஏய் இங்கே வா, ஃபஸ்ட் இயர் தானே 2 பேரும்? சீனியர். ஆமாம் சீனியர். என்ன லவ்ஸா? இல்லை சீனியர். ஏய் காலேஜ் வந்ததுமே லவ்ஸு அப்படியே ஜோடியாக தான் தெரிவிங்களா? சீனியர் சீனியர் நான் கப்பிள்ஸ்லாம் இல்லை சீனியர், நான் வெறும் அவளுக்கு பாய் பெஸ்டி தான் சீனியர் அப்படின்னு அந்த பையன் சொன்னதும், எதே பாய் பெஸ்டியா?
மச்சான் அவனை அடிச்சே கொள்றான். இவனுக்குனால தாண்டா வாழ்க்கையில் பல பேரோட லவ் காலியாகுது. அதானே டேய், லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட சரின்னு விட்டுருப்பேன்டா. பாய் பிஸ்டி. அண்ணா எங்களை விட்டுருங்க அண்ணா. எது அண்ணாவா? கொஞ்சம் பார்த்தியா இதுக்கு? ஏய், 2 பேரும் இங்கே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தேன், அத்து விட்ருவேன். தச்சுப்பா. டேய் ஆகப்படுறா. யாரா? அதான்டா அன்றைக்கி பிரச்சனை பண்ணானே. இந்த பாடு இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு. ஸோ இப்படி தான் ஜேகே சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு வம்பில் இழுத்து விட்டுட்டு இருப்பான். ஸோ எப்படி டைம் கட் பண்ணா? டேய் என்னடா பண்ணுற? டைம் ஆச்சு போடா. இருடா முடிச்சுட்டா. ஆனாலும் அநியாயம் பண்ணுறடா நீ. எல்லா எக்ஸாமுக்கும் பிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே பாஸ் பண்ணிடலான்னு பார்க்குற பற்றியா? உனக்கு வேணா நீயும் பிட்டடி, யார் வேணாண்ணா? ஐயா அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. மாட்டினேன்னு வையி சங்கு தான். பின்னா எல்லாரும் ஜேகே ஆகிட முடியுமா? அதுக்கெல்லாம் டேலண்ட் வேணும். அப்பா நல்ல டேலண்ட் தான். இப்போ டைம் ஆச்சுடும், வாடா போகலாம் அப்படின்னு ஜிமின் சொல்ல இப்போ 2 பேரும் தான் கிளம்பி எக்ஸாம் ஹாலுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா அந்த எக்ஸாம் ஹால் ரூமுக்கு வெளியிலவே தேங் தான் அவன் கையில் தான் ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கான். டேய் ஜிம்னா அங்கே போடுறா. அவன்டா. யாரு? ஆடா அந்த புதுசாக வந்தானே அவன்ல. ஆமாம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமினும் தான் இப்போ தேங்க பார்த்துட்டு அவங்ககிட்ட தான் போய் பேசுகிறாங்க. ஏய் உனக்கு இதே ஹால் தானா அப்படின்னு ஜிமின் கேட்க தேங் தான் போய் நிமிந்து பார்க்குறான். ம் ஆமாம். அப்படியா? எங்களுக்கு இந்த ஆள் தான், வா உள்ள போகலாம் அப்படின்னு ஜிமின் கூப்பிட தேங் தான் இப்போ ஜேகேவே பார்த்துட்டு இல்லை நீ போ, நான் வரேன் அப்படின்னு தேங் சொல்ல ஜிமின் தான் சரின்ட்டு உள்ளே போயிடுறான். ஆனால் இங்கே ஜேகே தான் இவ்வளோ நேரமும் தேங்கவே தான் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பான். தேங் தான் இப்போ அவனை என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க அவன் இப்போ தேங்க பார்த்து கண் அடிச்சுட்டு அப்படியே அவன் ஷோல்டரில் தான் ஒரு இடி இடிச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறான். தேங்க அவனோட ஷோல்டர் பிடிச்சிக்கிட்டு இவன் யாரா இப்படி போகிறான்ற மாதிரி அவனை தான் பார்த்துட்டு இருக்க. இப்போ கரெக்டாக எக்ஸாம் ஹாலோட பெல்லு தான் அடிக்குது. பெல்லு ரிங் ஆனதும் தேங்க தான் நேராக ஜேகேவோட டெஸ்க்கு தான் வரான். இங்கே ஜேகே பாட்டு குனிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் பிட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்ற மாதிரி அவன் பேக்கெட்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் கட் ஆகுது. பேப்பர் கொடுத்ததும் விட்டு எடுக்கிறோம், அடிக்கிறோம், கிளம்பிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் பிட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நினச்சிட்டு இருக்க. டேய் ஏந்திரா அப்படின்னு தேங் தான் ஒரு மாதிரி மிரட்டுற டோனில் சொல்லவும் ஜேகே உடனே எழுந்து என்னடா நான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு அவன் கேட்க இங்கே தேங் தான் டக்குன்னு ஜேகேவோட 2 சைடு பேக்கெட்லேருந்து கையை விட்டு அந்த பிட்டை தான் எடுக்கிறான். டேய் டேய் என்னடா பண்ணுற? குடுறாத, ஸ்டாஃப் யாராவது வந்துடுவாங்க, சீக்கிரம் குடுறா. இப்படி ஜேகே தான் பதறிட்டு அவன்கிட்ட இருந்து வாங்க பார்க்க தேங்க அதை அவன் பேக்கெட்டில் வச்சுட்டு மூடிட்டு படித்ததை மட்டும் எழுது. நான் தான் எதுவும் படிக்கவே இல்லையே. அப்போ வெளியே போ. இப்படி தேங்க சொன்னதும் ஜேகேக்கு தான் செம்ம கோவம் வருது. இதே வெளில போகணுமா? டேய் அதை சொல்கிறதுக்கு நீ யாரா? அப்படின்னு ஜேகே தான் எகிரிட்டு வர தேங் தான் இப்போது அவன் பேக்கெட்லேருந்து ஒரு ஐடி கார்டை தான் எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன ப்ரொஃபஸர் ஆயிவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயதில் அப்படியே கல்ப் பண்ணுறான். அங்கே எக்ஸாம் ஆளே இவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்க. ஜிமினி இவ்வளோ நேரம் ஒன்றும் புரியாமல் அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அவனும் தேங்கோட ஐடி கார்டை பார்த்துட்டு அவனுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. ஐயோ வாத்தியா இவன், இது தெரியாமல் நம்ம வேறு வாடா போடான்னு என்னமோ பேசிட்டுமே. இப்படி ஜிமின் ஒரு வீதியில் இருக்க என்ன எக்ஸாம் எழுதுறியா இல்லை வெளில போறியா அப்படின்னு தேங்க சொல்ல ஜேகே தான் அவனால் இப்போ எதுவும் சொல்ல முடியல. அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிறான். இப்போ தேங் தான் அந்த எக்ஸாம் ஹாலில் எல்லாரையும் பார்த்து லிசன், இன்னும் யாராவது விட்டுக்கிட்டுன்னு ஏதாவது வச்சுருந்தா ஒழுங்காக கொண்டாந்து கொடுத்துருங்க. அப்புறம் நானாக கண்டுபிடிச்சேன் எக்ஸாம் எழுத முடியாது, வெளில தான் போகணும் அப்படின்னு தேங் தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இப்போ ஜிமினை தான் பார்க்குறான். டேய் நீயும் விட்டு வச்சிருக்க தானே? சார் இன்னைக்கு என்ன பரிச்சுன்னு கூட எனக்கு தெரியாது சார். அப்புறம் எப்படி சார் நான் பிட்டலாம் சார்? என்ன பாருங்க சார், என் பேண்ட்டில் பேக்கெட்டே இல்லை. சாமி சத்தியமா எனக்கு அந்தளவுக்குலாம் டேலண்ட் இல்லை சார். என்ன சாரா? ஆனால் நீ என்ன அப்படி கூப்பிடலையே. சார் 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 அப்போ எனக்கு நீங்கள் வாத்தின்னு தெரியாது சார். இப்படி ஜிமின் தான் பயத்தில் அவன் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கான். அவன் சொல்கிறத கேட்டு தேயாங்கே சிரிப்பு வருது. இப்போ எக்ஸாமுக்கு டைம் ஆக தேயாங் தான் எல்லாருக்கும் கொஷின் ஆன்சர் ஷீட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்க. ஜேகே மட்டும் எதுவுமே எழுதாமல் அவன் மட்டும் அவன் கையில் பேனா வச்சு சுற்றிக்கிட்டு வெளில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். தேயாங்க 2-3 தடவை ரவுண்ட்ஸ் போக்கிலலாம் பார்க்குறான். அவன் எதுவும் எழுதுகிற மாதிரியே தெரியல. இப்போ எக்ஸாம் டைமும் முடிய போகுது. அப்போவும் அவன் எழுதாமல் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இப்போ தேயாங் தான் அவங்ககிட்ட போய்
அவனோட ஆன்சர் ஷீட்டை தான் எடுத்து பார்க்குறான். ஏய் என்ன ஒன்றுமே எழுதாம வச்சிருக்கா? ஆ ஒன்றுமே எழுதலையா? எழுதியிருக்கனே, என் பேர் அது எழுதியிருக்கனே. என்ன சார் மறைக்கிறீங்க? அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. நான் தான் சொன்னல நான் ஒன்றும் படிக்கலன்னு. ஒன் வேர்ட் கூட தெரியாதா? ஒன் வேர்ட் இருக்கா? அதுவே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. சே, அதுக்கு ஒரு மினி பிட்டு எடுத்து வந்துருக்கலாம். டேய் திருந்தவே மாட்டியா நீ? அப்படின்னு தேங்க தான் கடுப்பாயிட்டு ஜேகேயோட கொஷின் பேப்பர் தான் வாங்கிட்டு போய் அதில் இருக்க 1 மார்க் 2 மார்க்குக்கெலாம் ஆன்சர் எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேகேட்ட தான் கொடுக்குறான். சீக்கிரம் டைமாச்சு, அப்புறம் பேப்பர் வாங்கிடுவேன். சார் அப்படியே அந்த பிட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு ஜேகே கேட்க நீ ஒன்றும் எழுதி கிழிக்கவே வேணாம், கொடு அப்படின்னு தேங்க தான் கடுப்பாயிட்டு அவன் எழுதி கொடுத்த கொஷின் பேப்பர் தான் பிடுங்குறான். சரி சரி சரி, இதே போதும், இட்ஸ் ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறான். தேங்கு தான் அவனை பார்த்துட்டு இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாம்லாம் ஒரு வேளை எல்லாரும் முடிக்க இப்போ கட் பண்ணா இப்போ கிளாஸ் ரூமில் தான் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. டேய் எனக்கு ரொம்ப சிரிப்புடா. சார் என்னமோ விட்டு அடிக்கிறதுல கில்லி மாதிரி பேசுவான்ல. டேய் நாயே மூட்றா. அது அப்படியே எல்லாரும் ஜெக்க ஆட முடியாது. எங்க அந்த மூஞ்சப்போ காட்டு. இப்படி ஜிமின் தான் இன்னைக்கு நடந்த விஷயத்த வச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்கான். ஜேகேக்கா செம்ம பல்பாய் போனதுனால அப்படியே ஃபியூஸ் போன மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ கிளாஸ் ரூம்க்கு வெளியில் காரிடாரில் தான் அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியோட தான் தேங் பேசிட்டு போயிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக ஜேகேயோட கிளாஸ் ரூமை கிராஸ் பண்ணக்குள்ள தேங் ஜேகேவை பார்க்குறான். அதே சேம் டைம் ஜேகேவும் நிமிந்து தேங்க பார்த்துடுறான். இப்போ தேங் தான் ஹெச்ஓடியை ஸ்டாப் பண்ணி என்னமோ ஜேகேவை தான் கையை காடி பேசிகிட்டு இருக்கான். அதே இந்த பக்கம் ஜேகே பார்த்துட்டு ஐயோ டேய் ஜிம்னுக்கு போடுறான். என்னடா டேய் அவங்க காரிடோரில் போடுறான். அந்த வாத்தி நான் பிட் அடிச்சதை ஹெச்ஓடி கிட்ட சொல்லிட்டு இருக்கோண்டா. அவ்வளோதான் முடிஞ்சு சத்தம். ஐயா ராசா செத்தம் இல்லை செத்த நான் தான் மாட்டவே இல்லையே. டேய் பாடு சும்மாறா. டேய் மச்சான் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒளிவாலை பிடிச்சிட்ட, அது ஒன்றுமே விடாது கடிச்சிடும். இப்படி ஜிமின் தான் ஜேகேவை பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இங்கே அதுக்குள்ள ஏய் ஜாங்குக் இங்கே வா அப்படின்னு இப்போ ஹெச்ஓடி தான் ஜேகேவை கூப்பிட்றாரு. ஓச்சு சோலி முடிஞ்சு சொல்லிட்டான். சார் நானா சார்? நீ தான்டா, வாடா கொய்யால எவனோ ஒரு நாளைக்கு முடிச்சுடணும் அப்படின்னு ஜேகே தான் கடுப்பாயிட்டு புலம்பிட்டே எழுந்து போகிறான். டேய் ஜேகே ஏதாவது பிரச்சனைனா டப்புன்னு காலில் வந்துடு. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்க டேய் பொத்திட்டு இருங்கடா அப்படின்னு இப்போ ஜேகே தான் தேங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே சார் என்னாச்சு சார்? எனி ப்ராப்ளமா? நீ எங்கே இருக்கியோ அங்கே தான்டா ப்ராப்ளம் இருக்கும். சார் டேய் இங்கே பாரு, இவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர். இவரை கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிக்கல் ரூம், ஆடிட்டோரியம், மீட்டிங் ஹால் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சுற்றி காட்டு அப்படின்னு அவர் சொல்ல ஜேகேக்கு ஒன்றும் புரியாமல் அவரை தான் பார்த்து முழிக்கிறான். டேய் என்னடா முழிக்கிற? சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புரியுது சார், புரிஞ்சுது. நான் பார்த்துக்கிறேன். தேங்க அவனை பிட் அடிக்கிறதுக்கு மாட்டி தான் விட்டுருப்பான்னு நினச்சிருப்பான். ஆனால் அவன் காலேஜை சுற்றி காட்டுறதுக்கு வாலண்டியராக தான் கூப்பிட்ருக்கான் அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி தான் போகலான்னு போனவர் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி தேங்கிட்ட சார் இவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. சரியான பொறுக்கி பையன், சும்மா இல்லாமல் ஏதாவது வம்பிழுத்துட்டே இருப்பான். ஏதாவது உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணானா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து பொறுக்கி என்னைக்கு வேணாலும் உருப்பிட போகிறானோ அப்படின்னு அவர் பாட்டுக்கு முனைகிட்டே போகிறாரு. போயா சொட்ட, என்னை டேமேஜ் பண்ணுறது இந்த ஆளுக்கு வேலை அப்படின்னு ஜேகே தான் போகிற ஹெச்ஓடியை பார்த்தா முறைச்சிட்டு இருக்கான். அப்புறம் பொறுக்கி போகலாமா அப்படின்னு தேங்க தான் ஜேகே பார்த்து நக்கலாக ஸ்மிக் பண்ணிகிட்டே போகிறான். எதை பொறுக்கியோ அப்படின்னு ஜேகே தான் போயிட்டுருக்க தேங்க பின்னாடி அப்படியே அடிக்கிற மாதிரி கையை ஓங்குறான். ஆனால் அதுக்குள்ளே தேங்க தான் ஜேகே பண்ணுற ஆக்ஷனை கீழே அப்படியே அந்த ஷேடோவில் தான் பார்க்குறான். இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி ஜேகே தான் அவன் காதை பிடிச்சி திருவி காது ஏய் முன்னாடி போடா அப்படின்னு ஜேகேவை தான் புஷ் பண்ணுறான். ஜேகேவும் தேங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே இப்போ ஒரு இடமா தான் சுற்றி காட்டிகிட்டு இருக்கான். இதான் ஆடிட்டோரியம், இங்கே ஃபுல்லாக தெரியும். அது சரி, அவள் தான் எல்லாம் சுற்றி காமிச்சாச்சு. இதுக்கு மேலே இங்கே ஏதாவது பார்க்கணுன்னா ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. வரீங்களா? போவோம். தேங் தான் ஜேகே பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு இப்போ அப்படியே திரும்பி போக என்ன ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு. ஹலோ என்ன இவ்வளோ தூரம் சுற்றி காட்டியிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டிங்களா? அப்படின்னு ஜேகே தாங்க அந்த காரிடோரில் நின்று கத்துறான். இப்போ தேங்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி
ரொம்ப தேங்க்ஸ் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு தேங் திரும்பி போகிறான். இங்கே ஜேகேக்கா செம்ம நோஸ் கட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே வெறி ஆகுது. யோ வாத்தி அப்படின்னு அவன் கத்த போயிட்டு இருந்த தேங் தான் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு இப்போ திரும்பி ஜேகேவை தான் பார்த்து செம்ம டெரரா அவன் ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி தான் பார்க்குறான். என் பேர் பொறுக்கிலாம் இல்லை, ஜான் ஜங்குக். அப்படின்னு ஜேகே சொல்ல தேங் தான் இப்போ அவன் கிட்ட வந்துட்டு ஓ நைஸ் டு மீட் யூ ஜான் ஜங்குக் அண்ட் ஐ எம் கிம் தேயாங் அப்படின்னு சொல்லி தேங் தான் ஹேண்ட் செக் பண்ண அவன் கையை நீட்டுறான். ஜேகே தேயாங்கை பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டே அவன் கையை தான் கொடுக்க வரான். ஆனால் தேயாங் தான் ஜேகேவோட கையை டக்குன்னு பின்னாடி முறுக்கி அவனை அப்படியே திருப்பி அவன் ஜஸ்ட் பக்கமாக இழுத்துக்கிறான். என் கை அப்படின்னு ஜேகே கத்திட்டு இருக்க தேயாங் இப்போ அவன் காத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் மரியாதையாக பேச கற்றுக்கோங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜேகேவோட கையை விட்டுட்டு அவன் பேக்கில் ஓங்கி ஒரு அடி வைக்கிறான். ஜேகேக்கா அப்படியே ஷாக் ஆகிடுது. அவன் அப்படியே ஒயிட் ஐஸில் திரும்பி தேயாங்க தான் பார்க்குறான். தேயாங் தான் அவனை பார்த்து முறைச்சிட்டே இனிமேல் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசினேன் அவ்வளோதான் பிச்சிருவேன் படா இப்படி சொல்லிட்டு தேயாங் அப்படியே ஸ்டாஃப் ரூமுக்கு போயிடுறான். ஜேகே இன்னும் ஷாக்லேருந்தே வெளில வரல, அப்படியே ஸ்டக்கான மாதிரி அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஈவினிங் தான் பார்க்குறோம். ஜேகேவும் ஜிமினும் தான் ஒரு மார்க்கெட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கானுங்க. என்ன இன்னைக்கு மார்க்கெட்டே கூட்டமாக இருக்குது. இங்கே பாராத டோமரு இங்கே நாடகவே இடம்ல இதில் வண்டி எடுத்துகிட்டு வரான். ஐயோ அக்கா நான் இல்லைக்கா இவன் தான் தள்ளி விட்டான். டேய் வாடு அண்ணா வேணும் போய் விழுவுற. டேய் நானா போய் விழுவுலடா தெரியாமல் இடிச்சு விழுந்தேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க டேய் ஜிம்னா பசிக்குதுடா ஏதாவது சாப்பிடலாமா? ஆமாம்மா எனக்கும் எல்லாம் சத்தம் போடுது. மார்க்கெட்டுக்குள்ளே நாலேஜ்லேருந்து ஒரே வாசனை அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இப்போ யாரையோ பார்த்து தான் எக்ஸைட் ஆகுறான். டேய் ஆகப்படுறா என்னது யாரு அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்டு யாருன்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா தேயாங் தான் அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஏய் வாடா போய் ஒரு பேச்சை போடுவோம். ஏய் வேணாம் சும்மா இரு. அட வாடா அப்படின்னு ஜிமின் தான் ஜேகேவை எடுத்துட்டு தேயாங்கிட்ட தான் போகிறான். ஹலோ சார் அப்படின்னு ஜிமின் சொல்ல தேயாங் தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஹலோ நான் அப்புறம் கூப்பிட்றேம்மா அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு ஜிமினையும் ஜேகேவை தான் பார்க்குறான். இங்கே 2 பேரும் என்னடா பண்ணுறீங்க? மார்க்கெட்டு ஏழை விடுறேன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு ஜேகே தான் வேணுக்குன்னு நக்கலாக சொல்கிறான். தேயாங்க அவனை பார்த்து முறைக்க ஏய் ஏடா சார் அதெல்லாம் இல்லை சார் சும்மா 2 பேரும் சாப்பிட்லான்னு வந்தோம் சார் அப்படின்னு ஜிமின் சொல்ல தேயாங் தான் ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவும் தேயாங்க தான் பார்த்துட்டு இருக்கான். எப்பா காசு கொடுத்துட்டு பேசுப்பா நீ பாட்டுக்கு மறந்துட்டு போயிட போகிற அப்படின்ட்டு தேயாங்க பார்த்தா அந்த காய்கறி தாத்தா சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க தரேன். ஜிமின் உன்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு தேயாங்க கேட்டதும் ஜேகேவும் ஜிமினும் ஒரே டைமில் இருக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல தேயாங்க தான் ஒன்றும் புரியாமல் அவங்கள பார்க்குறான். ஜிமினு இப்போ டக்குன்னு திரும்பி ஜேகேவை தான் பார்க்க ஏய் இல்லைன்னு சொல்லு இல்லைன்னு சொல்கிறா. என்னாச்சு இருக்கா இல்லையா அப்படின்னு தேயாங்க கேட்க எங்கிட்ட காசு இருக்கு இல்லை அதை பற்றி உங்களுக்கு என்ன? டேய் சும்மாரா அப்படின்னு ஜேகே தான் சைலண்ட் பண்ணிட்டு ஜிமின் தான் என்னாச்சு சார் எதுக்கு? அது இல்லை நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஃபோன் ட்ரான்ஸ்ஃபராவது பண்ணலான்னா இது லோக்கல் ஜாப் அதுவும் பண்ண முடியல. உன்கிட்ட கேஷாக இருக்கா? இருந்தால் கொடு நான் உனக்கு ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்படி தேங் தான் ஜிமின் கிட்ட சொல்ல ஜிமின் தான் இங்கே 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். என்னடா இதாவது சொல்லு. அது இல்லை சார் அது என்கிட்ட மொபைல் பேங்கிங்லாம் இல்லை சார் அப்படின்னு ஜிமின் சொல்ல தேங் தான் இப்போ ஜேகேவை பார்த்துட்டே ஓ அப்படியா இவங்கிட்ட இருக்குமா கேட்டு சொல்லு. சார் என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டாவது இருக்குது இவங்கிட்ட அதுவும் கிடையாது இப்படி ஜிமின் சொல்லிட்டு ஜேகேவை தான் கலாய்ச்சிட்டு இருக்கான். இதை கேட்டு தேங்க்குமே சிரிப்பாக வருது. ஜேகே தான் இங்கே அவங்க 2 பேரும் பார்த்தா முறைச்சிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் வேலட்லேருந்து காசு எடுத்து சார் இந்தாங்க பிடிங்க நாளைக்கு காலேஜ்லேருந்து கொடுங்க வாங்கிக்கிறேன். சரி தேங்க்யூ அப்படின்னு தேங்கு வாங்கிக்க. சரிங்க சார் அப்புறம் பார்ப்போம் பாய் அப்படின்னு ஜிமின் சொல்ல தேங் தான் நாட் பண்ணுறான். ஜேகே ஆனால் எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஏய் ஜேகே என்னடா பிரச்சனை ஏன் அப்படி காண்டாக்குற? ஏய் உன்னையாரா காசு கொடுக்க சொன்னது? ஏய் அவர் காசு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் கொடுக்காம எனக்கெல்லாம் ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தி அதுக்கு மேலே போய் பேசவே வராது. ஓ அப்படியா சரி எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு.
ஆமாண்டா எனக்கு பசிக்குது. சமாசம் இருக்குதுல்ல. கல் தோசை கலக்கி நீ கட்டுறோம். 2 பேரும் ஒரு ஹோட்டல் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் உள்ளே போகலான்னு போகிறான். அதுக்குள்ளே ஜேகே அவன் காலர் பிடிச்சி இழுத்து, டேய் நாயே எங்கே போகிற? நம்மக்கிட்ட தான் காசே இல்லையே. ஆமாம். ஐயோ அதுக்கு தான் இல்லை கொடுக்காதன்னு சொன்னேன். டேய் பயங்கரமாக பசிக்குதுடா, என்னடா பண்ணுறது? நக்கு. இப்போ தேங் தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் ஜேகேவும் ஜிமினும் தான் இப்போ நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ அவங்ககிட்ட போயிட்டு, என்ன பண்ணுறீங்க? கிளம்பல? சார் அது பசிக்குது, அதான். பசிக்குதுன்னா சாப்பிட வேண்டியதானே? காசு யார் நீங்களா கொடுப்பீங்க? இருக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட வேண்டியதானாம்மா அப்படின்னு ஜேகே தான் பசியில் ஃபுல் கடுப்பில் சொல்லிட்டு இருக்கான். தேங் தான் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி வாங்க சாப்பிட்லாம். எதே சாப்பிட்லாமா? யோ புரியுதா இல்லையா? கையில் காசு இல்லை அப்படின்னு ஜேகே சொல்ல தேங் தான் அவன் தலையில தட்டி, டேய் அங்கே பாரு கடையில் QR கோட் இருக்கு, நான் பே பண்ணுறேன், வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஜிமினுக்கும் ஜேகேக்கும் தான் ஃபேஸே பிரைட் ஆகிடுது. 2 பேரும் வேகமாக தயாங்க தள்ளிட்டு உள்ளே ஓடுறானுங்க. தயாங்க அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே அவனும் இப்போ உள்ளே போகிறான். இப்போ 3 பேரும் தான் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தயாங் தான் சாப்பிட்டுட்டே இப்போ ஆப்போசிட்டில் ஜேகேவை தான் பார்க்குறான். அவனை பார்த்தா பயங்கர வேகமாக வாயெல்லாம் அடக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் மெதுவா தின்றா, சிக்கி செத்துற போகிற. உங்கள் பிளேட்டை மட்டும் பார்த்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஜேகே சொல்ல தேங் தான் ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி பார்த்து முறைக்கிறான். ஜேகே ஆனால் கண்டுக்காம அவன் மட்டும் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆமாம் சார், உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஜிமின் கேட்குறான். எங்கே தான்? பக்கத்தில். அப்படியா, பக்கத்தில் தானா? யார் கூட இருக்கிறீங்க? உங்கள் அப்பா அம்மா கூடயா? இல்லை அவங்களாம் இங்கே இல்லை. இங்கே இல்லையா? அப்புறம் எங்கே சார், ஊரில் இருக்காங்களா? ம் அது நான் சின்ன வயசாக இருக்குள்ளே அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஃபுல்லாக எல்லாம் ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன் அப்படின்னு தேங் சொன்னதும் சாப்பிட்டுட்டு இருந்த ஜேகே தான் டக்குன்னு நிமிந்து பார்க்குறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தேங் தான் இப்போ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இப்போ 2 பேரும் எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? எனக்கே இப்போ அந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, நானே நல்லா தான் இருக்கிறேன். ஃப்ரீயாக விடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு. தேங் இப்படி சொல்ல ஜேகே இன்னுமே தேங்க தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ தேங் பார்க்க அவன் டக்குன்னு குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஃபைனலாக 3 பேரும் ஆம்லெட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டர் தான் சுட சுட ஆம்லெட் எடுத்துகிட்டு வந்து தேங்கோட பிளேட்டில் வைக்க ஜேகே அதை அப்படியே எடுத்து அவன் பிளேட்டில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். தேங் தான் அவனை பார்க்க ஜேகே சாப்பிட்டுட்டே, சாரி அடுத்து வரதான் நீ வாங்கிக்கோ அப்படின்னு ஜேகே சொல்ல தேங் தான் முறைக்கிறான். அட தின்னு கிடதே, யாடா அப்படி பண்ணுற? ஏன் உனக்கு தரலங்காண்டா? அண்ணே கொஞ்சம் கோழி சீக்கிரம் முட்டை போட சொல்லுனேன். இப்படி ஜிமின் தான் கத்திட்டு இருக்க இப்போ 3 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக கட் பண்ணி அடுத்த நாள் தான் பார்க்குறோம். டயாங் தான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறான். பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபார்மல்ஸில் வந்திருக்கான். ஜிமின் தான் இங்கே தயாங்க பார்த்ததும், வாவ் டேய் செம்மையாக இருக்காண்டா வாத்தி, ஸ்பெக்ஸ்லாம் போட்டு சும்மா அச்சமாக இருக்கிறான்ல. அவ்வளோலாம் ஒன்றும் சீன் இல்லையே, கேவலமாக தான் இருக்கிறான் அப்படின்னு ஜேகே வாயில் தான் சொல்கிறான். ஆனால் தயாங்க தான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கான். எதே கேவலமாக இருக்கிறான், நல்லா தான்டா இருக்கிறான் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு ஜேகே தான் பார்க்குறான். அடே டேய் கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குற? ஏன் எப்படி பார்க்குறேன்? தோ பாரு, எல்லாம் வலிஞ்சிக்கிட்டு வாயிலேருந்து வாட்டர் ஃபால்ஸே ஊற்றுதுடா. என்னமோ அவனை கடிச்சு திங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற. அப்படியா? அப்படியா தெரியுது? ஆமாம், பச்சையாக தெரியுது. ஓ அப்படியா? டேய் நீ எந்த மாடலேஜில் கேட்டாலுமே அப்படிதான்டா தெரியுது அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க அவனுக்கு ஒன்றும் காதில் விழுற மாதிரி தெரில. அவன் பாட்டுக்கு தேங்கியே தான் பார்த்துட்டு இருக்கான். தாச்சி இந்தா தொடச்சிக்கோ. ஜிமின் தான் கச்சிப்பை தூக்கி ஜேகே மேலே தூக்கி போடுறான். ஜேகேவும் அதை கேட்ச் பிடிச்சிட்டு அவனும் துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு தேங்க தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கான். தேங்க அங்கே ஒரு பக்கம் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் கிளாஸாக நடத்திட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஜேகேக்கு தேங் பண்ணுற எல்லாமே ஸ்லோ மோஷனில் தெரியுது. தேங் பேசுறது, அவன் ஸ்பெக்ஸை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது, அவன் போர்டில் திரும்பி நோட்ஸ் எழுதுன்ட்டு எல்லாமே ஸ்லோ மோஷனில் தான் தெரியுது. இப்படி ஜேகே தான் தேங்கியை வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான்.
டேய் ஆயவாச்சும் மூடுறா. 10 கொசு உள்ளே போயிட்டு இருந்திருக்க மாட்டேங்குது. அப்படின்னு ஜிமின் தான் அவனோட மவுத்தை க்ளோஸ் பண்ணி விடுறான். இப்போ தேயாங் தான் நோட்ஸ் எல்லாம் போர்டில் எழுதிட்டு இப்போ எல்லாரையும் காப்பி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். எல்லாரும் உட்காந்து காப்பி பண்ணிட்டு இருக்க ஒருத்த மட்டும் அவனையும் பார்த்துட்டு இருக்கதை பார்க்குறான் தேயாங். தேயாங் இப்போ ஜேகேவை பார்த்து அவன் ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்னன்ற மாதிரி கேட்குறான். ஜேகே அப்போ தான் சென்ஸுக்கு வந்துட்டு தேயாங்க பார்த்து ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறான். இப்போ தேயாங்கும் அவனையும் பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அவ்வளோதான் இங்கே ஜேகேக்கு இன்னும் அடித்து பார்க்குறான் தேயாங்கே. தேயாங் இங்கே மறுபடியும் கிளாஸை கன்டினியூ பண்ணி அடுத்த போர்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அதோட நோட்ஸும் இப்போ எழுதிட்டு ஓகே எவ்ரிவன் காப்பி திஸ் அப்படின்னு அவன் சொன்னதும் எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஜேகே எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு ஸ்டில் தேயாங்கே பார்த்துட்டு இருக்கான். தேயாங் தான் பார்க்குறான். அவன் அவனையே பார்த்துட்டு இருக்கதை நோட் பண்ணிட்டு இப்போ அவன் டைஸை விட்டு இறங்கி அவன் பக்கத்தில் தான் போகிறான். டேய் என்னடா எதுவும் எழுதலையா? போச்சு ஆத்திங்க தான் வராது அப்படின்னு ஜிமன் சொல்லிட்டு இருக்க தேயாங்கும் கரெக்டாக வந்துட்டு ஜேகேவோட நோட்டை தான் எடுத்து பார்க்குறான். என்னடா எதுவுமே எழுதாமல் இருக்க அப்படின்னு தேயாங் கேட்டுட்டு இருக்க இவ்வளோ நேரம் லாங்கில் சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ தேயாங் பக்கத்துலேயே வந்து நிற்கவும் அவனையே இன்னும் முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏய் உன்னைத்தான் கேட்குறேன், எதுவுமே எழுதாமல் வச்சிருக்க? அது எழுதுறதுக்கு வேணாம் இல்லை? எது பெண்ணு இல்லையா? நீ எல்லாம் எதுக்கு தான் காலேஜ் வர அப்படின்னு தேயாங் திட்டிகிட்டு இருக்க அதான் நீங்கள் பெண் வச்சுருக்கீங்களே, கொடுங்க எழுதித்தரேன் அப்படின்னு ஜேகே தேயாங்கோட சைட் பேக்கெட்டில் இருக்க பெண்ணை பார்த்துட்டு தான் கேட்குறான். தேயாங் இப்போ அவன் பெண் எடுத்து கொடுத்து இந்த புடி ஃபுல்லாக எல்லா நோட்ஸையும் காப்பி பண்ணிட்டு தான் நீ இந்த இடத்த விட்டு போகிற அப்படின்னு தேயாங் சொல்லிட்டு ஏய் நீயாச்சும் எழுதுனியா இல்லை நீயும்? ஐயோ சார் நான் கேட்டுவிட்டீங்க, ஏன் பாருங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் விடாமல் எல்லாத்தையும் எழுதிருக்கிறேன் வெரி குட் அப்படின்னு தேயாங் தான் சொல்லிட்டு போக இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்த்து மணி பேனாலம் தான் எழுதலை இல்லை அப்படின்னு அவன் கேட்க ஜேகே தான் அந்த பெண்ணை கையில் வச்சு பார்த்துட்டு ஆமாம் அடங்கொம்மா டேய் சீக்கிரம் எழுதுறா அட்டுவ மண்டியில் கொட்ட போகிறான் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க ஜேகேவும் இப்போ அவன் நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி எழுதிட்டு இப்போ தேயாங்கிட்டையும் காட்டிட்டு அவனோட பெண்ணை தான் கொடுக்குறான். தேயாங்கும் அந்த பெண்ணை வாங்க வர அவன் இப்போ கொடுக்காம அவன் கையை எடுத்துக்கிட்டு இதை நானே வச்சுக்கிட்டுமா அப்படின்னு ஜேகே சொல்ல தேயாங்கு ஜேகே கேட்கறத பார்க்கவே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கு. வச்சுக்கோ. அவனும் ஜேகேவை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஜேகேவும் தேயாங்க பார்த்துட்டு இப்போ அப்படியே போகலான்னு திரும்புகிறான். ஆனால் தேயாங் ஜேகேவோட கையை தான் டக்குன்னு பிடிக்கிறான். ஜேகேக்கு தான் இங்கே பயங்கரமாக ஹார்ட் பீட்லாம் எகுறுது. அப்படியே அவன் ஸ்டமக்கெல்லாம் ஒரே பட்டர்ஃப்ளையாக பறகுது. அவன் இப்போ அப்படியே டர்ன் பண்ணி அவன் கையை தான் பார்க்குறான். தேயாங்க அவனோட கையை இறுக்கமாக பிடிச்சிருக்கான். ஜேகே இப்போ தேயாங்க பார்க்க தேயாங்கும் இப்போ ஜேகேவை பார்க்கன்னு 2 பேருக்கு தான் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஸ்டைலும் இன்க்ளூட் பண்ணி பேசியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ எல்லா எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பைக்கர், பாஸ், அப்புறம் வாத்தி. ஸோ எல்லாமே வந்துட்டு தீபாவளி முடிச்சுட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன். நான் ஏதாவது அப்டேட் நான் டெலிகிராம் குரூப்பில் தான் சொல்லுவேன். ஸோ அதில் இல்லாதவங்க போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாப்பி தீபாவளி எவ்ரிவன். எல்லாரோட இந்த வருஷம் தீபாவளியும் ஹாப்பியாக சூப்பராக ஃபன்னாக நல்லா இருக்கணும்னு நானும் விஷ் பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம்.